ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஜாலியாக ஊர் சுற்ற போகலாம். இப்போது பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு. நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேயே வந்து நாங்கள் திருவள்ளூரில் இருக்கோம். இப்போது திருவள்ளூரில் வந்து பக்கத்தில் காக்லூர் ஏரி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதாவது இது ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. இப்போது அதை வந்து இந்த ஊர் கலெக்டர் வந்து ரெடி பண்ணி ரொம்ப அழகாக ஆக்கியிருக்காங்க. சரி, எல்லோரும் போய் பார்த்துட்டுருக்காங்க. சரி, நம்ம லீவுக்கு எங்கேயாவது போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்லூர் ஏரிக்கு வந்து பார்த்து வந்தோம். உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த கலெக்டரு. உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான். ஏன்னா அந்த இடம் வந்து நார்மலாக இருந்தது ரொம்பவே. ஆனால் இப்போ வந்து அவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து சொல்கிற மாதிரி இந்த ஊருக்குள்ளேயே இருக்கிறவங்க வெளியில் எங்கேயும் போக முடியாது, கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஏரியை வந்து கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா சீரமைப்பெல்லாம் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சின்ன பார்க்கும் இருக்குது அந்த இடத்துல. மக்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தா, நாங்கள் வந்து சாட்டர்டே சண்டேயில் தான் வந்திருக்கோம். அதனால் வந்து பார்க்கறதுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு இடம் வந்து அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது. நல்லா இந்த வெயில் காலத்துக்கு அதிகமாக சில்லுன்னு காற்று ரொம்ப நல்லாயிருக்கு. அதை தவிர இங்கே பக்கத்துலேயே வந்து எல்லோரும் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட விற்கிறாங்க. இங்கே வந்து சின்ன பிடிக்கட்டை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இங்கே பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. தண்ணியை பார்த்தா எல்லாருக்குமே ஜாலியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ லவ் திருவள்ளூர் அப்படின்னு எங்கள் ஊர் பேரை போட்டு வச்சுருக்காங்க. அதையும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நார்மலாக தண்ணின்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ தண்ணியில் அந்த சில்லுன்னு அந்த வெயில் காலத்துக்கு அதுக்கும் அந்த காற்றும் அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன சொல்கிறது, இடம் பார்க்கும்போது இந்த தண்ணி மெயினாக வந்து பார்க் ஒரு சின்ன பார்க்கு தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஒரு ஊஞ்சல், ஒரு நார்மல் தான். இங்கே சீக்கிரமாக படகு வரும்னு நினைக்கிறோம். படகு விட்டுட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய ஏரி தான். படகும் கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மக்கள் கூட்டமும் ஜாஸ்தி ஆகிடும். சொல்கிற மாதிரி திருவள்ளூரோடைய இது ஒரு அடையாள சின்னமாகவே ஆகிடும். ஏன்னா அந்த இடத்துக்கு இந்த இடத்துல வந்து அவ்வளோ அழகாக ரம்மியமாக வச்சுருக்காங்க. இந்த பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு, மக்கள்லாம் ஒரு இடத்துல கூடி சந்தோஷமாக இருக்கிறதுன்றது இந்த காலத்தில் வந்து ரொம்ப ரேராக இருக்குது. இது ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஈவினிங் டைமில் அப்படியே வந்து ஜாலியாக கொஞ்ச நேரம் இருக்கலாம். அதே ஊர் ஆளுங்க இருக்கலாம் ஜாலியாக. அதனால் நாங்கள் வந்து இப்போதைக்கு வெளியில் எங்கேயும் போகாது, இந்த இடத்துலையே வந்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நல்லா இருந்தது. சில்லுன்னு காற்று, ஏரிக்கிற காற்றினாலே அவங்க சில்லுன்னு இருக்கும். அதை பசங்கள்லாம் விளையாடின்னு இருக்கிறதுக்கு அதுவும் இங்கே அதே மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்றுட்டுருக்காங்க. லைட்டாக அதையும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்தோம். உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே வந்து சில பேர் வந்து வாக்கிங் போகிறவங்களும் வருவாங்க, அதே ஊருக்காரங்க. இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வரணுன்னாலும் வரலாம். ஏன்னா எங்கேயாவது வெளியில் போனால் மக்களுக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தானே ஃபீல் ஆகுதுக்கலாம். வீட்டுக்குள்ளேயே இருந்தால் பசங்களுக்கும் அந்த காலத்துலேயாவது நிறையா பேர் இருந்தாங்க. இப்போலாம் ஒரு பசங்க 2 பசங்கன்றதுனால கொஞ்சம் போர் அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போகும்போது சில்லுன்னு காற்றுப்பட்டு அந்த இடத்த ரசித்து பார்த்துட்டு இருக்கும்போது மனசுக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. அதனால் நானும் வந்து சரி இந்த இடத்துக்கு போய்ட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டு வரணும். நிஜமாலே வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது. இந்த வீடியோவெலாம் உங்களுக்கு பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் இதே வீடியோவை வேறு யாராவது இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.